கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெருநாய் கடித்து சிகிச்சை பெற்று வந்த பட்டதாரி இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சிவகுமார். வணக்கம். இரணில் அருகே பரசேரி அம்மன் கோயில் திரு பகுதியை சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான மணிகண்டன், இவருக்கு 2 மகன்களும் ஒரு மகள் உள்ளனர். முதல் மகனான மணிஷ் பிகி பட்டதாரி. இவர் கடந்த ஒரு 40 நாட்களுக்கு முன்பாக நுள்ளிவிலை ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தது. அப்பகுதியில் சுற்றித் திரு திருநாய் இவரது காலை கடித்து குதறியுள்ளது. இதனால் காயம்பட்ட மணிஷ் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் நாய் கடிக்கான தடுப்பூசி போட்டு சிகிச்சை மேற்கொண்டு வந்துள்ளார். ஆனால் சிகிச்சை மேற்கொண்ட நிலையில் அவருடைய கால் வீக்கம் ஏற்பட்டு சிகிச்சையானது அந்த கால் வீக்கமானது குறையாத காரணத்தினால் அவர் நாகர்கோவில் பகுதியில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த சூழ்நிலையில் மணிஷ் வீட்டில் இருந்த போது இறந்த நிலையில் காணப்பட்டுள்ளார். அப்போது அவரது பெற்றோர் மணிஷை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். அப்போது மருத்துவர் பரிசோதனை பார்த்துவிட்டு உங்கள் மகன் ஏற்கனவே இறந்து விட்டார் என்று கூறியுள்ளார். இதனை அடுத்து மணிஷின் சகோதரர் இரணியல் காவலருக்கு கொடுத்த புகாரின் அடிப்படையில் இரணியல் போலீசார் மணிஷின் உடலை கைப்பற்றி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் போலீசார் இது குறித்து நாய் கடித்து குறித்து வழக்கு பதிவு செய்து மணிஷின் இறப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தற்போது மணிஷை பெருநாய் கடித்து சிகிச்சை பெற்று வந்த சூழ்நிலையில் அவர் இறந்தது குமரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.